வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்தோட முக்கியமான நாட்கள் டேஸ் அண்ட் தீம்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் டேஸ் அண்ட் தீம்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எதுவாக இருந்தாலும் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அதோட தீம்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கேள்விகள் தான். ஸோ வாங்க ஏப்ரல் மந்த் 2021 ஃபஸ்ட்டு ஃபுல் என்டையர் மந்த்துக்கான டேஸ், முக்கியமான நாட்களும் தீம்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரலில் வந்து நம்ம ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஃபூல்ஸ் டே முட்டாள்கள் தினம்னு கொண்டாடுவோம். இந்த முட்டாள்கள் தினம்ங்கிறது வந்து 1852 ஸ்டார்ட் ஆனது. 1852 ஸ்டார்ட் ஆனது இந்த ஏப்ரல் ஃபூல்ஸ் டே. அடுத்து வந்து உத்கல் திவாஸுங்கிறது வந்து ஒடிசாவோட ஃபவுண்டேஷன் டேவை தான் உத்கல் திவாஸ்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஒடிசா தனி ஸ்டேட்டாக எப்போ ஆனதுன்னு பார்த்தோம்னா 1936 1 ஏப்ரல் 1936 தான் வந்து ஒடிசா தனி ஒரு மாநிலமாக அறிவிக்கப்படுது. ஸோ அதுதான் வந்து உத்கல் திவாஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து 86th ஃபார்மேஷன் இயர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ 86th ஒடிசா வந்து 85னா 1936, அப்போ 86னா 1935 ஆர்பிஐ ஆரம்பிக்கப்படுது. ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர், ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கு. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்குள்ள தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இயங்குது. அடுத்து இதோட கவர்னர், ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகந்தா தாஸ். ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகந்தா தாஸ். அண்ட் ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்.கே. ஜெயின், எம். பத்ரா, மைக்கேல் பத்ரா, எம். பத்ரா. அதே மாதிரி எம்.கே. ஜெயினுங்கிறது வந்து மகேஷ் குமார் ஜெயின், ஓகேங்களா. அண்ட் ராஜேஸ்வர் ராவ். இவங்களாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டெபுட்டி கவர்னர்ஸ். அடுத்து 2 ஏப்ரலில் நம்ம வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேவும் சில்ட்ரன் புக் டேவும், இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டேவா ரெண்டு முக்கியமான நாட்கள். வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூஷன் இன் தி ஒர்க் பிளேஸ், சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு. ஆட்டிசம்ங்கிறது வந்து குழந்தைகள் மத்தியில் காணப்படக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் டிஸார்டர், ஓகேங்களா. ஒரு டெவலப்மெண்ட் டிஸார்டர். ஸோ குழந்தைகள் வந்து வளருவாங்க, ஆனால் அவங்களோட நடவடிக்கை, அவங்க செய்யறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 வயசுக்குள்ளாரே வந்து அந்த ஏஜில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் வளரவும் அதே தான் பண்ணுவாங்க. சரி, இன்கேஸ் ஒரு 10 வயசு பையன் வந்து 3 வயசு குழந்தை என்ன பண்ணுதோ அது மாதிரி தான் பண்ணுவான். அதுதான் வந்து டெவலப்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வகையான ஒரு டெவலப்மெண்ட் டிஸார்டர் வந்து, இந்த வகையான ஒரு டிசபிலிட்டின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா. இது வந்து நிறைய குழந்தைங்கள்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காணப்படுது. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டே, சர்வதேச குழந்தைகள் புத்தக நாள். இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா த மியூசிக் ஆஃப் வேர்ட்ஸ். த மியூசிக் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் புக் டேவோட தீம். 4th ஏப்ரலுங்கிறது வந்து நம்ம ஈஸ்டர் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன். ஸோ சுரங்கத்தில் வேலை செய்கிறது வந்து மிகவும் ரொம்ப ஆபத்தான வேலை தான். ஏன்னா எந்த நேரமும் வந்து அந்த சுரங்கம் வந்து மூடப்படலாம். அதாவது நம்ம ஆளுங்க உள்ளே இருக்கும் போதே எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஏற்படலாம், இல்லை ஃபயர் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும், மீத்தேன் ஆகட்டும், இல்லை எந்த வகையான கேஸ் ரியாக்ட் ஆகி கூட அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி
சமயத்தில் என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நம்ம ஒரு மைன் வேலைக்கு போகிறோம்னா, சுரங்க வேலைக்கு போனோம்னா எந்தெந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன். இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சீவரன்ஸ், பார்ட்னர்ஷிப் அண்ட் ப்ரோக்ரஸ். பர்சீவரன்ஸ், பார்ட்னர்ஷிப் அண்ட் ப்ரோக்ரஸ் தான் இதோட தீம். அடுத்து 5th ஏப்ரல். 5th ஏப்ரலை தேசிய கடல் நாள், நேஷ்னல் மேரிடைம் டே. நேஷ்னல் மேரிடைம் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அண்டு இது வந்து 58th எடிஷன் ஆஃப் ஆனுவல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 58th எடிஷன் ஆஃப் ஆனுவல் செலிப்ரேஷன். 2021 மேரிடைம் டேக்கு 58th ஆனுவல் செலிப்ரேஷன். ஸோ குறிப்பாக இந்த 5th ஏப்ரலை ஏன் வந்து நேஷ்னல் மேரிடைம் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம்னா, 1919 எஸ்எஸ் லொயாலிட்டிங்கிற கப் இந்தியாவிலேருந்து யூகேக்கு ட்ராவல் ஆகுது. இந்த நாளை தான் நேஷ்னல் மேரிடைம் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த எஸ்எஸ் லொயாலிட்டிங்கிற ஷிப்பை யார், எந்த கம்பெனி வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷிண்டியா ஸ்டீம் நேவிகேஷன். ஷிண்டியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க தான் எஸ்எஸ் லொயாலிட்டிங்கிற ஒரு கப்பை 1919 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்தியாவோட முதல் கப்பல் யுனைடெட் கிங்டம்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க அது மூலிமா. அதனால தான் வந்து அந்த 5th ஏப்ரலை நேஷ்னல் மேரிடைம் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கன்சைன்ஸ். இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா லெட் கன்சைஸ் லைட் அப் அவர் வேர்ல்டு. கன்சைஸுங்கிறது வந்து மனசாட்சிக்குட்பட்டு செய்யக்கூடியது தான் வந்து இந்த கன்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எது சரின்னு படுதோ, நம்ம மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்யணும். அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கன்சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 6th ஏப்ரல். 6th ஏப்ரலில் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாகவும் இல்லை ஒரு சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். அண்டு ஸ்போர்ட்ஸ் மூலிமா பிற நாடுகள் கூட நம்ம டச்சில் இருக்கோம். அவங்க நாடு கூட ஒரு சமாதானமாக ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பிற நாடுகள் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அண்ட் இந்த நாளை வந்து ஒன்லி டுகெதர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கில் ஆரம்பிக்கிறாங்க. அது ட்ரெண்டிங்கும் ஆகுது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். 7th ஏப்ரல் வேர்ல்டு ஹெல்த் டே. 7th ஏப்ரல் வந்து உலக சுகாதார தினம். இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங் எ ஃபேரர் ஹெல்த்தியர் வேர்ல்டு ஃபார் எவ்ரி ஒன். பில்டிங் எ ஃபேரர் அண்ட் ஹெல்த்தியர் வேர்ல்டு ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த வேர்ல்டு ஹெல்த் டேவை யாரால் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்போ இருந்துன்னு பார்த்தோம்னா 1950 7th ஏப்ரலை வேர்ல்டு ஹெல்த் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அடுத்து 9th ஏப்ரல் சிஆர்பிஎஃப் வேலர் டே. சிஆர்பிஎஃபோட வீர நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சிஆர்பிஎஃப்ங்கிறது வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இது இவங்களோட 56th வேலர் டே. 2021 இவங்க 56th வேலர் டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சிஆர்பிஎஃப் எந்த வருஷம் ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 27th ஜூலை 1939. 27th ஜூலை 1939. அண்ட் இவங்களோட மோட்டோ சர்வீஸ் அண்ட் லோயாலிட்டி. சர்வீஸ் அண்ட் லோயாலிட்டி. அண்ட் சிஆர்பிஎஃபோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர்
போலீஸ் ஃபோர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வராங்கன்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ எதுக்காக இந்த சிஆர்பிஎஃப் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டில் ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டில் போலீஸால் தீர்க்க முடியாத ப்ராப்ளம், ஸோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா சிஆர்பிஎஃப் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிஆர்பிஎஃப். 10th ஏப்ரல் வேர்ல்டு ஹோமியோபதி டே. அடுத்து சிப்ளிங்ஸ் டே. 2 நாள், ஒன்று வேர்ல்டு ஹோமியோபதி டே, இன்னொன்று சிப்ளிங்ஸ் டே. வேர்ல்டு ஹோமியோபதி டே யாரால் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹான்மேன். இவரோட பிறந்தநாளை தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஹோமியோபதி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்டு 2021 இவரோட 266வது பிறந்தநாள் டாக்டர் கிறிஸ்டியன் ஹான்மேன்ங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு 10th இருந்து 16th ஏப்ரல் வரைக்கும் ஹோமியோபதி வீக். 10th ஏப்ரல்ல இருந்து 16th ஏப்ரல் வரைக்கும் ஹோமியோபதி வீக்கா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் ஏன் இவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம்னா இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அடுத்து சிப்ளிங்ஸ் டே, உடன்பிறப்புகள் தினம் 10 ஏப்ரல். 11th ஏப்ரலில் வந்து நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே. நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே அண்ட் வேர்ல்டு பார்க்கின்சன் டே. ஃபர்ஸ்ட் நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே, தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஸோ இந்த நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டேங்கிறது வந்து ப்ரெக்னென்ட் உமன் ஆகட்டும் இல்லை லாக்டேட்டிங் உமன் ஆகட்டும் அவங்களோட ஹெல்த் கேருக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த நாளில் ஒரு கேம்ப்லாம் நிறைய கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெட்டர்னிட்டி டைம் ஆகட்டும் லாக்டேட்டிங் உமன்ஸ் ஆகட்டும் இவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நாள் நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே. இது கஸ்தூரிபா காந்தியோட பர்த் ஆனிவர்சரியை கொண்டாடக்கூடியதாக அமையுது. பர்த் ஆனிவர்சரி ஆஃப் கஸ்தூரிபா காந்தி. அடுத்து வேர்ல்டு பார்க்கின்சன் டே. பார்க்கின்சன் டேங்கிறது வந்து ஒரு டிசீஸ். இது வந்து ஒரு பிரெயின் டிசார்டர். பார்க்கின்சன்ங்கிறது வந்து ஒரு பிரெயின் டிசார்டர். அண்ட் இந்த டிசார்டர் இருக்கவங்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து ஒரு நல்லா உதறிக்கிட்டே இருக்கும், கையில் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸே, அவங்க ஏதோ ஒரு பொருள் தொட்டால் கூட ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. நடக்கும் போது அவங்களோட சரியாக நடக்க முடியாது, ரொம்ப ஆடுற மாதிரியே தெரியும். உங்களோட இப்போ நார்மலாக எந்த ஒரு வேலை செய்கிறதுனால 2 கையில் இப்போ நம்ம வேலை செய்கிறோம்னா நார்மலாக ஒரு மனிதர்கள் வேலை செய்கிறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டும் சரி ரைட் சைடும் சரி ஒரு கோஆர்டினேட்டாக இயங்கணும். ஓகேங்களா, பிரெயின் வந்து 2 பார்ட்டாக இருக்கல, லெஃப்ட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்குங்களா, ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், இப்போ ஃபோனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம்னா நம்ம 2 கையுமே வந்து யூஸ் ஆகுதா, அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டான வேலையை இந்த பிரெயின் டிஸார்டர் இருக்கவங்களால செய்ய முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஃபோன் சொன்னேன். ஓகேங்களா, இது பார்க்கின்சன்ங்கிறது வந்து ஒரு பிரெயின் டிஸார்டர். அடுத்து 12th ஏப்ரல் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். இந்த நாளில் தான் வந்து முதல்ல யூரி கேகரின் ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் யூரின் கேகரின் வந்து விண்வெளிக்கு போகிறாங்க. எப்போ 1961. 1961 யூரி கேகரின்ங்கிற முதல் மனிதர் விண்வெளிக்கு போகிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டுங்கிற செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இது 50வது ஆனிவர்சரி 2021 வந்து 50வது ஆண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து 13th ஏப்ரல் வந்து இன்டர்நேஷ்னல் டர்பன் டே. டர்பன் வந்து தலைப்பாக. ஸோ இது 552வது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் குருநானக் தேவ்.
குருநானக் தேவ்ங்கிற சீக்கியிசம் கீழே வருவார். ஸோ இவரோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து இன்டர்நேஷ்னல் டர்பன் டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து ஜாலியன் வாலாபா மஸ்க்ரேவோட 102வது நினைவு நாள். 102வது நினைவு நாள் தான் ஜாலியன் வாலாபா மஸ்க்ரே. ஸோ இந்த ஜாலியன் வாலாபா மஸ்க்ரேங்கிறது வந்து 1919 எந்த ஊரில் நடந்தது? அம்ரிஸ்தர். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணமாக யாராவது ஜெனரல் டயர். ஸோ இவன் தான் வந்து அந்த கூட்டத்தில் ஃபயர் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ண ஒரு கமாண்டர். முக்கியமான கொஸ்டின், ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாலியன் வாலாபா மஸ்க்ரே எங்கே நடந்தது, எந்த வருஷத்தில் நடந்தது, யார் வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விகள். அடுத்து சியாச்சின் டே. சியாச்சினுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து சியாச்சின் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் 37th சியாச்சின் டே 2021. 14th ஏப்ரல் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி. அதே மாதிரி வேர்ல்டு சக்கஸ் டிசீஸ் டே. இதுவும் ஒரு வகையான நோய். அண்ட் இந்த வகையான நோய் வந்து சில டிராபிக்கல் கண்டிஷன்னால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். அதிகமாக வந்து ஆஸ்திரேலியாவில் காணப்பட்டது இந்த வகையான நோய், சகஸ் டிசீஸ் டே. ஓகேங்களா? அடுத்து அம்பேத்கர் ஜெயந்திங்கிறது வந்து பிஆர் அம்பேத்கரோட பிறந்தநாள் அப்போ செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த அம்பேத்கர் ஜெயந்தி. 2021 இவரோட 130வது பிறந்தநாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து 15th ஏப்ரல் 15 ஏப்ரலில் வந்து வேர்ல்டு ஆர்ட் டே, ஹிமாச்சல் டே. உலக கலைநாள், இமாச்சல தினம். உலக கலைநாள்ங்கிறது வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்ட். இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்ட். ஸோ இவங்க யுனெஸ்கோக்கு கீழே வருவாங்க. இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்ட். இவங்களால தான் வந்து வேர்ல்டு ஆர்ட் டேங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து ஹிமாச்சல் டே. ஹிமாச்சல் டேங்கிறது வந்து 15th ஏப்ரலில் செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் எப்போ ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இமாச்சல பிரதேஷ் வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக 1 நவம்பர் 1956 ஃபார்ம் ஆகுது. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஹிமாச்சல பிரதேஷில் வந்து ஒரு நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 15 ஏப்ரல் 1948 வந்து அந்த ஹிமாச்சல பிரதேஷில் இருக்க நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இன்டிகிரேட் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்டாக வந்து மாற்றினாங்க. அதுதான் வந்து ஹிமாச்சல் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ் கான்ஸ்டியூஷனால் செப்பரேட் ஸ்டேட்டாக எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1 நவம்பர் 1956. 16th ஏப்ரல் வேர்ல்டு வாய்ஸ் டே, சேவ் த எலிஃபண்ட் டே. வேர்ல்டு வாய்ஸ் டே அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அநீதி நடந்தாலும் இல்லை ஏதோ ஒரு சட்ட திருத்தங்கள் எதாக இருந்தாலும் மக்களோட வாய்ஸ் இருக்கணும். அதாவது அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லக்கூடிய உரிமை இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வாய்ஸ் டே. ஒன் வேர்ல்டு மெனி வாய்ஸஸ் அதோட தீம். அடுத்து சேவ் த எலிஃபண்ட் டே. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எலிஃபண்ட்க்கு வந்து நிறைய துன்பங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய எலிஃபண்ட்ஸ் வந்து செத்துட்ருக்கு. ஈவன் அவங்களாம் வந்து டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லாம் போச்சுன்னா அவங்களாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேவ் எலிஃபண்ட் டேவாக நம்ம 16th ஏப்ரலில் கொண்டாடுறோம். அதே மாதிரி வேர்ல்டு எலிஃபண்ட் டே, வேர்ல்டு எலிஃபண்ட் டே இதை 12th ஆகஸ்ட் வேர்ல்டு எலிஃபண்ட் டேங்கிறது வந்து 12th ஆகஸ்ட் நேஷ்னல் எலிஃபண்ட் அப்ரிசியேஷன் டே. நேஷ்னல் எலிஃபண்ட் அப்ரிசியேஷன் டே வந்து 22nd செப்டம்பரில் செலிப்ரேட் பண்ணப்படுது. வேர்ல்டு எலிஃபண்ட் டே 12th ஆகஸ்ட், நேஷ்னல் எலிஃபண்ட் அப்ரிசியேஷன் டே
22nd September. 17th April, World Hemophilia Day. World Hemophilia Day. உலக ஹீமோஃபிலியா தினம். அடாப்டிங் டு சேஞ்ச் சஸ்டைனிங் கேர் இன் நியூ வேர்ல்டு. ஸோ இதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா அடாப்டிங் டு சேஞ்ச் சஸ்டைனிங் கேர் இன் எ நியூ வேர்ல்டு. ஹீமோஃபிலியாங்கிறது வந்து ஒரு ப்ளீடிங் டிஸார்டர். ஹீமோஃபிலியாங்கிறது வந்து ஒரு ப்ளீடிங் டிஸார்டர். அண்ட் வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே பார்த்துட்டோம். நேஷ்னல் ஹீமோஃபிலியா டேங்கிறது வந்து அதுவும் வந்து 17th April தான். ஓகேங்களா, நேஷ்னல் ஹீமோஃபிலியா டே ஆகட்டும், வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே ஆகட்டும், எல்லாமே வந்து 17th April. அண்ட் இந்த ஹீமோஃபிலியா டேங்கிறது வந்து முக்கியமான ஒரு நபரால் தான் கொண்டாடப்படுது. ஃப்ராங்க், இது வந்து ஒரு சின்ன ஜிகே தான். ஓகேங்களா, ஃப்ராங்க் ஸ்னாபிள், இவர் தான் வந்து முதல்ல வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாரு. ஃப்ராங்க் ஸ்னாபிள்ங்கிறவர் தான் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஹீமோஃபிலியாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக இவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் வந்து வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து 18th April, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். அடுத்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம் 18th April கொண்டாடப்படுது. அதே மாதிரி அதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் பாஸ்ட் டைவர்ஸ் ஃபியூச்சர்ஸ். காம்ப்ளெக்ஸ் பாஸ்ட் டைவர்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டுமே வந்து யுனெஸ்கோவால் செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து 19th April வந்து வேர்ல்டு லிவர் டே, யூஎன் சைனீஸ் லாங்குவேஜ் டே. யுனைடெட் நேஷன் சைனீஸ் லாங்குவேஜ் டே, வேர்ல்டு லிவர் டே. அதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. நம்மளோட ஹியூமன் பாடியில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து லிவர் தான். அதே மாதிரி செகண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனுங்கிறது வந்து பிரெயின். அதுக்கு அடுத்ததா செகண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனுங்கிறது வந்து லிவர். அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கனும் லிவர். 21st April, வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே, நேஷனல் சயின்ஸ் சிவில் சர்வீஸ் டே. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே, வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. அடுத்து பார்த்தோம்னா 15th to 21st April வரைக்கும் வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் வீக்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அண்ட் இந்த சிவில் சர்வீஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கார்ன்வாலிஸ். இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா இஸ் லார்ட் கார்ன்வாலிஸ். அண்ட் ஃபஸ்ட்டு சிவில் சர்வெண்ட், இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிவில் சர்வெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து இந்தியாவோட முதல் சிவில் சர்வெண்ட். அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யாரோட வைஸ்ராய் பீரியட்னு பார்த்தோம்னா லார்ட் கார்ன்வாலிஸ். இவரை ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அழைக்கப்படுறாரு. அடுத்து 22nd April, இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே. இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே தீம்னு பார்த்தோம்னா ரீஸ்டோர் அவர் எர்த். ஸோ இந்த நாள் வந்து 2009
யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால் அங்கீகரிக்கப்படுது. 22 ஏப்ரலை இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் ஆர் மதர் எர்த் டே. ஓகேங்களா. அடுத்து இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டே. ஐசிடிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ நிறைய பெண்களும் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க. அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டேன்னு கொண்டாடப்படுது. அதோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா கனெக்டட் கேர்ள்ஸ் கிரியேட்டிங் பிரைட்டர் ஃபியூச்சர்ஸ். கனெக்டட் கேர்ள்ஸ் கிரியேட்டிங் பிரைட்டர் ஃபியூச்சர்ஸ். 23rd ஏப்ரல் வேர்ல்டு புக் டே, யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே, யுனைடெட் நேஷன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே. வேர்ல்டு புக் டே இல்லைனா வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே, உலக புத்தக நாள் எப்போ கொண்டாடப்படுது? 23 ஏப்ரல். அதே மாதிரி யுனைடெட் நேஷனோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே 23rd ஏப்ரல். யுனைடெட் நேஷன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டேயும் அன்னைக்கு தான் கொண்டாடப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ ஃபேமஸ் ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டேவும் வந்து 23rd ஏப்ரல். ஸோ வேர்ல்டு புக் டேவும் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டேவும் 23rd ஏப்ரல். அடுத்து 24th ஏப்ரல் வந்து நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. 24th ஏப்ரல் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. வேர்ல்டு வெட்டினரி டே ரெண்டுமே வந்து 24th ஏப்ரல். வேர்ல்டு வெட்டினரி டேயோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டினேரியன் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 கிரைசஸ். வெட்டினேரியன் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 கிரைசஸ். இந்த வேர்ல்டு வெட்டினரி டேங்கிறது வந்து 24th ஏப்ரலில் செலிப்ரேட் பண்ணப்படுறதில்ல. எந்த நாள் 4th சாட்டர்டே ஆஃப் ஏப்ரலாக இருக்கோ, ஏப்ரல் மந்தோட 4வது சனிக்கிழமையை வேர்ல்டு வெட்டினரி டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இந்த வருஷத்தில் 24வது ஏப்ரலா 4th சாட்டர்டேவாக வந்தது. அண்ட் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. பஞ்சாயத்து ராஜுங்கிறது வரத்துக்கு நம்ம இந்தியாவில் வரத்துக்கு முக்கியமான காரணமே மகாத்மா காந்தி தான். ஸோ இந்த நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து 2010 இருந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. 24th ஏப்ரல் வேர்ல்ட் டே ஃபார் லேபரட்டரி அனிமல்ஸ். வேர்ல்ட் டே ஃபார் லேபரட்டரி அனிமல்ஸ். இப்போ நிறையா மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. அதே மாதிரி அந்த மெடிசன்ஸ்லாம் வந்து லேப் அனிமல்ஸ், அதாவது எலியாகட்டும், பிக்ஸ், கோட்ஸ், இது மேலெலாம் வந்து பரிசோதிக்கப்படும். பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஹியூமன் ட்ரையலுக்கே வரும். இப்போ கொரோனாவே எடுத்துக்கிட்டோம்னாலே ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் மேலே பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸ் மேலே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரி இந்த பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நிறையா அனிமல்ஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அவங்களாம் ஹியூமன்ஸ்க்காக உயிர் தியாகம் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா. அதை பெருமைப்படுத்தும் விதமாக, அதை போற்றக்கூடிய விதமாக தான் வந்து வேர்ல்ட் டே ஃபார் லேபரட்டரி அனிமல்ஸ்னு செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மல்டிலேட்ரலிசம் அண்ட் டிப்ளமசி ஃபார் பீஸ். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மல்டிலேட்ரலிசம் அண்ட் டிப்ளமசி ஃபார் பீஸ். அடுத்து இன்னொரு முக்கியமானது பார்த்தோம்னா லேப் அனிமல் வீக். லேப் அனிமல் வீக் வந்து 20 to 26th ஏப்ரலில் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ பர்டிகுலர் வீக்கை வந்து லேப் அனிமல் வீக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் 24th ஏப்ரலுக்கு இன்னொன்று ஸ்பெஷல் இருக்கு. சச்சின் டெண்டுல்கரோட பர்த்டே 24th ஏப்ரலில் தான் வந்து சச்சின் டெண்டுல்கரோட பர்த்டே. 25th ஏப்ரல் வேர்ல்டு மலேரியா டே, இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே, வேர்ல்டு பென்குயின் டே. உலக மலேரியா தினம் அதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ரீச்சிங் தி 0 மலேரியா டார்கெட். உலகத்தில் மலேரியாங்கிற நோயே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு மலேரியா டேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 2001 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மலேரியா டேங்கிறது.
இதை முதல்ல 2001லேருந்து 2007 வரைக்குமே வந்து ஆப்பிரிக்கன் மலேரியா டே அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டது. ஆப்பிரிக்கன் மலேரியா டே தான் செலிப்ரேட் 2007 நடந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி 2007 நடந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு அப்புறமா வேர்ல்டு மலேரியா டே அப்படிங்கிறது மாற்றப்பட்டுச்சு. அடுத்து இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டே. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் டேன்னு கொண்டாடப்படுது. அடுத்து வேர்ல்டு பென்குவின் டே. இந்த பென்குவின்ங்கிறது வந்து ஒரு யூனிக்கான பறக்க முடியாத பறவை இனம். ஓகேங்களா, ஒரு யூனிக்கான பேர்ட். அண்ட் அதிகமான பென்குவின் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டார்டிகா ரீஜனில் தான் அதிகமான பென்குவின்கள் காணப்படுது. அண்ட் பேர்ட் இனத்திலே வந்து இவங்க எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான பறவை இனம்னா அது பென்குவின் தான். 26th ஏப்ரல் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அண்ட் அதோட தீம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் taking big ideas to market. Intellectual property and small businesses taking big ideas to market. The World Intellectual Property Dayங்கிறது வந்து World Intellectual Property Organization WIPO அப்படின்னு சொல்லுவோம். World Intellectual Property Organizationனால 2000 இருந்து இந்த நாள் கொண்டாடப்படுது. அண்ட் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனீவாவில் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்குது. 1967 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா, ஒருத்தர் ஒரு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அவர் காப்பிரைட்ஸ் இல்லைன்னா பேட்டன்ட் வாங்குவார். இந்த மாதிரி பேட்டன்ட் அண்ட் காப்பிரைட்ஸ் வாங்கினதை வேற யாரும் திருடக்கூடாது, வேற எந்த ஒரு ஃப்ராட் வேலையும் நடந்துடக்கூடாது. இதை தடுக்கும் விதமாக தான் வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டாடப்படுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் கெர்போனைல் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே. இந்த கெர்போனைல் டிசாஸ்டர்ங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். தான் வந்து இந்த கெர்போனைல் டிசாஸ்டர். அந்த கெர்போனைலுங்கிறது வந்து ஒரு பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் நாட்டில் இருக்குது. உக்ரைன் நாட்டில் இருக்க இடம் தான் கெர்போனைல். அங்கே இருக்க நியூக்ளியர் பிளான்ட் வெடித்து பல பேர் இறந்து போனாங்க. அதை ரிமெம்பர் பண்ணுற வகையில் தான் வந்து 26th ஏப்ரலை கெர்போனைல் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டேவாக கொண்டாடப்படுது. அண்ட் இந்த இன்சிடென்ட் 1986 நடந்தது. 1986 தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. 28 ஏப்ரல் வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். அடுத்து ஒர்க்கர்ஸ் மெமோரியல் டே, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் மெமோரியல் டே, இன்டர்நேஷ்னல் கமெமரேஷன் டே ஃபார் டெட் அண்ட் இன்ஜூர்டு. ஓகேங்களா, 28 ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்காக, லேபர்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனில், அதாவது கொஷினில் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர் ரிலேட்டடான கொஷின் வந்துச்சுன்னா அது 28th ஏப்ரல். அண்ட் இந்த வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க், இது எல்லாத்துக்குமே தீம்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ஒர்க்கர்ஸ் ரைட். ஹெல்த் அண்ட் சேஃப்டி is a fundamental workers right. இது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷனால 2003 இருந்து இந்த நாள் கொண்டாடப்படுது. அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஜெனீவாவில் தான் இருக்குது. அண்ட் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷனும் வந்து யுனைடெட் நேஷன் தான். அண்ட் இது 1919 ஆரம்பிக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன்
இஸ் யுனைடெட் நேஷன். அடுத்து 29th ஏப்ரல் இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. பர்பஸ் ஆஃப் டான்ஸுங்கிறது தான் அதோட தீம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டேங்கிறது வந்து 1982 செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் இதோட இது யாரோட பர்த்டேல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் கார்ஜஸ் நோவரி. ஸோ அதிகமாக தெரியக்கூடிய பேலட் டான்ஸ், இந்த பேலட் டான்ஸை உருவாக்கினவங்க தான் வந்து ஜீன் கார்ஜஸ் நோவரி. இவங்களோட பர்த்டேவை தான் வந்து இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணப்படுது. அடுத்து 30th ஏப்ரல் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். ஆயுஷ்மான் பாரத் திவாஸுங்கிறது வந்து மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். மோடி 2018 இந்த ஆயுஷ்மான் பாரத் திவாஸுங்கிறத வந்து ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட 50 கோடி மக்களுக்குமே வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து லைக் மெடிசனல் சப்ளைஸ் ஆகட்டும், இல்லை ஹெல்த் ரிலேட்டட் எந்த ஒரு சர்வீஸ் ஆகட்டும், அது ஃப்ரீயாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம் தான் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். டார்கெட்டாக வந்து 50 கோடி மக்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து போய் சேரணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ 2018 மோடியால். 24 to 30 ஏப்ரலை வந்து வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலை நம்ம வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் அதோட தீம் வந்து வேக்சின்ஸ் பிரிங் அஸ் க்ளோசர். வேக்சின்ஸ் பிரிங் அஸ் க்ளோசர். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.